ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈட் அண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்போம். அங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதில் பர்டிகுலராக இன்னைக்கு என்ன மாதிரி ஷாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் இருக்கும். எல்லா ஏர்போர்ட்லையும் கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லையும் எப்படி டெண்டர் இன்வைட் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஷாப் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க சேலுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அட் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டெண்டர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இ டெண்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா e-tenders.gov.in அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த லிங்க்ல உள்ள போனோம் அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ இது எல்லாமே இது கவர்மெண்டோடது கிடையாது. ஸோ இது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான். ஸோ அது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கன். ஸோ அதனால இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து லொக்கேஷன் வைஸ் பார்க்கலாம். இதில் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 70+ இருக்கு. ஸோ 79 டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஃபர்தராக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வர வீடியோஸில் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் டெண்டர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4th பொசிஷனில் இருக்கு. ஸோ லைவ் டெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 139 டெண்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன டெண்டர்ஸ் அப்படின்னு எந்த லொக்கேஷன் அப்படின்னு ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக வரும். ஸோ இங்கே பாருங்க, நம்மளுக்கு 144 பிட்ஸ் 139 பிட்ஸ் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கு. ஸோ டைம் குறைய அது அப்படியே இங்கே கவுண்ட் குறைஞ்சிட்டு வரும். ஸோ அதே சமயத்தில் டெண்டர் இன்வைட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம டெண்டர் பை லொக்கேஷன் ஏன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இந்த டைப் ஆஃப் டெண்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் தான் இப்போ அட் ப்ரெசென்ட் லைவ்ல இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் கொடுத்துட்றோம். தென் கேப்சாவில் வந்து நீங்கள் என்ன ஷோ ஆகுதோ நீங்கள் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் ஸோ இங்கே பாருங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி 4 மணிக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 மே. ஸோ உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 20 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 நெக்ஸ்ட் டே. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆகுது 20 மே, ஓப்பன் பண்ணுறது 21 மே. ஸோ உங்களுக்கு இந்த டெண்டர் டாக்குமெண்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 21 டேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 21 டேஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாமே ஓகே, உங்களோட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான டைம் பீரியட் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் பீரியடாக தான் உங்களுக்கு 21 டேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டெண்டர் ஐடிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நான் சொன்னது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா அண்ட் கமர்ஷியல். ஸோ அந்த ஜோன் கீழே வருது. பட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். ஸோ அவங்க எது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் செயின் அப்படிங்கிறதுல இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் இதுக்கு மேலே இருந்தால் இது ஹைப்பர் லிங்க். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே போகும். ஸோ இது ஃபுல் டீட்டெயில் வியூ டெண்டர் வியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் செயின். ஸோ இது எந்த இதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா கீழே தான் நம்மளது லிங்க் ஆயிருக்கு, செயின் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டெண்டர் ரெஃபரன்ஸ் நம்பர், டெண்டர் ஐடி. ஸோ நீங்கள் டெண்டர் ஐடி வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், டெண்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ டெண்டர் டைப் பாருங்க, ஓப்பன் டைப் அப்படின்னு இருக்கு. சிலது வந்து க்ளோஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலர் கிரைட்டீரியா இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, ஓப்பன் டெண்டர். க்ளோஸ் டெண்டர் அப்படின்னா ஸோ சீக்ரஸியாக சில டெண்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ்ரோ இல்லை அணு உலையில இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு அப்புறம் டிஃபென்ஸுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் க்ளோஸ் டெண்டர் இருக்கும். ஸோ அது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி என்லிஸ்ட் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரைவேட் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இது என்ன கேட்டகரி வருது அப்படின்னா இது சர்வீஸ். ஸோ நம்ம வந்து இது ஒர்க் கேட்டகரி இல்லை, இது சர்வீஸ் தான். ஸோ அதனால இது சர்வீஸ் டைப்ல இருக்கு. ஸோ வித்ட்ராவல் இருக்கா, ஒருவேளை நீங்க பிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க, இன்பிட்வீன்ல உங்களுக்கு வேண்டான்னு தோணுது, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு தோணுது. ஸோ அப்போ வந்து இங்க எஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ஒருவேளை நோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இன்பிட்வீன் இங்க நம்மளுக்கு வித்ட்ராவல் எஸ் இருக்கு.
ஸோ இன் பிட்வீனில் நம்ம எதுவும் டெண்டர் வேண்டாம் வித்ட்ரா பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட் தான். ஸோ நெகோஷியேட் எதுவும் பண்ண முடியாது. இன்ட்ரீமில் எதுவும் ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம என்ன ரேட் நம்ம கோட் பண்ணுறோமோ அதுக்கு அவார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ரேட்டு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கவர்ஸ், இது நம்பர் ஆஃப் கவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று எலிஜிபிலிட்டி பிட் அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் பிட் அப்படிம்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு கிளியராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கவரில் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மீட் அவுட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களோட ஃபினான்ஷியல் பிட் செகண்ட் கவர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்பர் ஆஃப் கவர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட், செகண்ட் கவர் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ரேட்டு. ஸோ அதான் ஃபினான்ஷியல் பிட். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் கவர்ஸ்ங்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் கவர்ஸ் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐட்டம் வைஸ் டெக்னிக்கல் எவால்யூஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. சில ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் இருக்கும். ஸோ ஒரு டெண்டர் அப்படின்னா அதில் மோர் தென் ஐட்டம்ஸ், மேபி ஒரு ஐட்டமாக இருக்கலாம், 1000 ஐட்டம்ஸ் என் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து டெக்னிக்கல் எவால்யூஷன் அந்த பர்டிகுலர் ஐட்டமுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது எது கிடையாது. மல்டி கரன்சி அலோவ் பண்ணுறாங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒன்லி இந்தியன் ருப்பி மட்டும்தான். ஸோ இன்டர்நேஷ்னல் டெண்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து 2 ஸ்டேஜ் பிட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, 2 ஸ்டேஜ் பிட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் டே வரைக்கும் நம்மளுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்ன பிறகுதான் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது அப்படி கிடையாது, சிங்கிள் ஸ்டேஜ் தான். பேமெண்ட் மோடு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து இஎம்டி வந்து நீங்கள் டிடிஆவோ இல்லை எஃப்டிஆராவோ பேங்க் கேரண்டியோ அப்படி எடுத்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைன் தான் இருக்கு. ஸோ இதுக்கும் மல்டி கரன்சி வந்து நாட் அலவுடு. அதுக்கப்புறம் ஜென்ரல் டெக்னிக்கல் எவால்யூஷன் இருக்கு அப்படின்னா கிடையாது. ஸோ பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கர்ஸ் எஸ்பிஐ மட்டும்தான். எஸ்பிஐ இல்லாமல் வேற என்ன இருக்குன்னா எஸ்பிஐ அக்ரிகேட்டர்ஸ்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் என்ன பேங்க் நேம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கவர்ஸ் 2 அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீ, ப்ரீ குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல். ஸோ அந்த 3 ஃபர்ஸ்ட் 3 டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிட். ஸோ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் பிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல் மட்டும்தான். அப்போ ஃபினான்ஷியல் கவரில் நம்ம ஃபினான்ஷியல் பிட் ஸோ எக்ஸலில் இருக்கும். நம்மளுக்கு ஐட்டம் அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஐட்டம் வைஸ், இன்னொன்று பர்சன்டேஜ் வைஸ். ஐட்டம் வைஸ்னா நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ரேட் கொடுக்கணும். பர்சன்டேஜ் வைஸ்னா நீங்கள் ஒரு ரேட் போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸஸா இல்லை பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது எல்லா ரேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகிக்கும். ஸோ தனித்தனி ஐட்டத்துக்கு மாற்ற முடியாது. ஸோ இந்த ஒர்க்குக்கு டெண்டர் ஃபீ டீடைல்ஸ். ஸோ இதுக்கு டெண்டர் ஃபீ இருக்கு 50,000. இது வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம ஃபீ பே பண்றோம். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகாது. டெண்டர் ஃபீ எக்ஸம்ஷன் அலோடா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இதுக்கு டெண்டர் ஃபீ எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ அவங்க வந்து எம்எஸ்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெண்டர் ஃபீ எக்ஸம்ஷன் தருவாங்க. அது எம்எஸ்எம்இல பண்ணியிருந்தால் டெண்டர் ஃபீ எக்ஸம்ஷன் தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இஎம்டி. இஎம்டிங்கிறது ஏர்ன்டு மணி டெபாசிட். நீங்கள் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து டெண்டர் உங்களுக்கு அவார்ட் பண்ண பிறகு நீங்கள் அது ஒர்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, இல்லை நீங்கள் நேரில் வந்து ப்ரெசென்ட் ஆகாமல் விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் எல்லா டெண்டர்லையும் இஎம்டி ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,06,000 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இஎம்டி ஃபீ டைப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ இது எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னா கிடையாது. பட் ஒரு சில ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்டி எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ்சி அண்ட் எம்எஸ்எம்இ கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் டைரக்ட் அந்த எந்த ஆப்ஷனுமே இல்லை. நீங்கள் எக்ஸாக்டாக அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்ம ஆன்லைன் மோடில் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஐட்டம் டீட்டெயில்ஸ் இப்போ தான் ப்ரெசென்ட் இதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது டெண்டரோட டைட்டில், ஒர்க் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. மற்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட டெண்டர் டாக்குமெண்ட்ல பார்த்துக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்துக்கோங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெண்டர் வேல்யூ, இதோட ஃபுல் வேல்யூ என்ன, இந்த டெண்டரோட பிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,71,192 rupees.
ஸோ இதுதான் டெண்டர் வேல்யூ. கான்ட்ராக்ட் டைப் வந்து டெண்டர் தான். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட். ஸோ அந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்டோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 days. ஒருவேளை இந்த பிட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணலாமா வேண்டாமா, சம் டிஃபிஷியன்சி டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது இது எல்லாமே 180 daysக்குள்ளே முடிஞ்சிடணும். அப்படி அதை டேட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த டெண்டர் வந்து இன்வேலிடேட் ஆயிரும். தென் இந்த டெண்டரை வந்து ரீகால் தான் பண்ணுவாங்க. ஸோ இதோட கேட்டகரி வந்து மிஸ்லீனியஸ் சர்வீசஸ். ஸோ இவங்களுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இது வந்து மிஸ்லீனியஸ் சர்வீசஸில் அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1095 days, 1095 நாளுக்கு இந்த டெண்டர் வந்து அவங்க இப்போ கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 1095 daysனா எத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 3 வருஷம். இந்த டெண்டர் இன்வைட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாட் 6 months ஆர் 1 year, 3 வருஷத்துக்கு இந்த டெண்டர் வந்து அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை கால் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3 வருஷம் கழிச்சு தான் திருப்பியும் இந்த டைப் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டருக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் அடுத்த டெண்டர் கால் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே பார்த்தது தான் பப்ளிஷிங் டேட். ஸோ டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன டேட் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி கால் பண்ணுறாங்க. 29ஆம் தேதியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். சேம் 29ஆம் தேதியிலேருந்து பிட்டு சப்மிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை அவங்க எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா 21ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு கூட லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. ஸோ டவுன்லோடு அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி. டவுன்லோட் பண்ணதை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டும் 20ஆம் தேதி தான். ஓப்பன் பண்ணுறது மட்டும் 21ஆம் தேதி பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெண்டர் டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் NIT டாக்குமெண்ட் இருக்கு. NIT அப்படின்னா நோட்டீஸ் இன்வைட்டிங் ஃபார் டெண்டர். ஸோ அதை தான் NIT அப்படிங்கிறோம். ஒர்க் ஐட்டம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா BOQ, பில் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த பில் ஆஃப் குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஸோ நம்ம எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டெண்டர் நோட்டீஸ் அப்படிங்கிற இந்த PDF ஃபார்மில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெண்டர் நோட்டீஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணது கேப்சா கேட்கும். ஸோ கேப்சா நம்ம என்ட்ரி பண்ணிட்டு நம்ம உள்ள லாகின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உள்ள நம்மளுக்கு அலோவ் பண்ணிச்சு. தென் அகைன் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 72 pages இருக்கு. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்க்கணும், டிஸ்க்ளைமர். ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. டிராஃப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டே இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸ்பெஷல் டேர்ம்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேஅவுட், ஷெட்யூல் ஆஃப் பர்மிசஸ். ஸோ எல்லா ஃபார்ம்ஸுமே மேக்ஸிமம் இதிலே கொடுத்துருவாங்க. நம்ம ஒர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணணும், ஒர்க் எடுத்தப்பறம் அவங்க என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் மோஸ்ட்லி இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், செக்லிஸ்ட் ஃபார் பிட்டர் சீரியல் நம்பர் 18ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் பேஜாக அது இருக்கு. செக்லிஸ்ட் ஃபார் பிட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் N அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க, என்ன பர்பஸ், டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி, லைசன்ஸ் ஃபார் மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர், பீரியட் ஆஃப் லைசன்ஸ் 3 years. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டேஸில் கொடுத்துருந்தது. ஸோ டெண்டர் ஃபீ 50,000 ஆஸ் பர் கிளாஸ். டெண்டர் ஃபீ வந்து EMD எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. EMD வந்து பார்த்தீங்கன்னா 10,06,000. கிராஸ் ஏரியா ஃபார் லைசன்ஸ், லைசன்ஸ் எந்த ஏரியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.56 ஸ்கொயர் மீட்டர். ஸோ நீங்கள் அங்கே அந்த ஸ்டால் போடணும், உங்களுக்கு அங்கே ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 13.56 ஸ்கொயர் மீட்டருக்கு மட்டும்தான் இப்போ டெண்டர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஏரியா அதிகமாக வேணும் அப்படின்னாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட ப்ரீ டிஃபைன்டு ஏரியா 13.56 ஸ்கொயர் மீட்டர். ஸோ மினிமம் ரிசர்வ் லைசன்ஸ் ஃபீ. ஸோ மினிமம் ரெண்ட் அவங்க ப்ரீ டிஃபைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27,71,192 ரூபா
பெர் மந்த் பிளஸ் அப்ளிகபிள் டாக்ஸஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். அதர் சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இபி மற்ற சம் அதர் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ பியூர்லி ரெண்ட் மட்டும் அவங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 27,192. ஸோ ரெவன்யூ ஷேர் அதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஸ் பர் கிளாஸஸ் அப்போ அதெல்லாம் மேலே கிளாஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சொன்ன பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சார்ஜஸ் 10% ஆஃப் ஏஐ நோட்டிஃபைட் நார்மல் ஸ்பேஸ் ரெண்ட். ஸோ கவர்மெண்ட் டாக்ஸஸ் ஆஸ் பர் லா. ஸோ மற்ற டீல்ஸ் எல்லாமே ஃபர்தராக இருக்கு. ஸோ அதே தான் டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க ஒவ்வொரு கிளாஸஸாக இருக்கும். ஃபார்மட் ஃபார் கன்சர்ன் லெட்டர், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கிளாஸ். ஸோ நம்ம வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் கெப்பாசிட்டி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஏஜென்சி ஹேவ் மினிமம் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 year ஃபார் ஆப்ரேட்டிங் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ் டியூரிங் லாஸ்ட் கடைசி 10 வருஷத்துல நீங்க ஒரு வருஷமாவது நீங்க வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் கவுண்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ உங்க ஃபர்ம் வந்து ஏதாவது மணி ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் நீங்க வெளியும் கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேலிட் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் நீங்க கண்டக்ட் பண்றதுக்கு ஆர்பிஐல இருந்து வேலிட் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இன்னொன்று பர்டிகுலர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிரான்சைசியா நீங்க இதை எடுத்து பண்றீங்கனாலும் இதை கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறாங்க. மேபி ஆர்பிஐ லைசன்ஸ் இன்னொருத்தவங்க எடுத்திருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டு ஸோ ஒரு பேக் டு பேக் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு பிரான்சைஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதை கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆர் கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பேங்க் ப்ராசஸிங் வேலிட் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐல இருந்து நீங்க டைரக்டா வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபினான்சியல் கெப்பாசிட்டி உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 8 crores அதுக்கு மேலதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இல்லாட்டினா நம்மளோட டெண்டர் வேல்யூல இருந்து 50% நீங்க மீட் அவுட் பண்ணியிருக்கணும் எனி ஒன் லாஸ்ட் 10 yearsல அப்படிங்கிறாங்க. இன் எனி ஆன் த லாஸ்ட் 10 years 10 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்துல உங்களோட டேர்ன் ஓவர் வந்து இந்த வேல்யூக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டா உங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட ஐடிஆர் ஃபைல்டு காப்பி, ஸோ இதெல்லாமே வெரிஃபை பண்ணி உங்களோட ஆடிட்டர் வந்து யூடின் நம்பர் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஆஸ் பர் இந்த டெண்டர் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாமே கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் பேசிக்காக தான் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டெண்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 1-to-1ல பியூரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு செக்லிஸ்ட் போட்டு ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி உங்களோட 100% எக்ஸாக்ட் வேலிடா இருக்கா, வேற ஏதாவது இன்சஃபிஷியண்டா இருக்கா, நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, கரெக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டெண்டரும் நானே பார்ட்டிசிபேட் பண்ணி தருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டெண்டர் ரிலேட்டட் கொரீஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை பேப்பர் எப்படி கிரியேட் பண்றது, இல்லை இந்த ஃபார்ம்ஸ் எப்படி சப்மிட் பண்றது, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இதே மாதிரி நிறைய போர்ட்டல் இருக்கு. டிஎன் டெண்டர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் டெண்டர்ஸ் இருக்கு, தென் கேரளா. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போர்ட்டல் இருக்கு. அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தனியா இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி அண்டர்டேக்கிங் இதுக்கு தனியா இருக்கு. இது இல்லாம ஜெம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், ஸோ அதுலயும் நிறைய டெண்டர்ஸ் ரெகுலரா வந்துருக்கு. அது இல்லாம சிவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுல எல்லா சிவில் ஒர்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அவங்களுக்கு தனி டெண்டர் போர்ட்டல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, இன்ஜினியரிங் ஒர்க் இருந்தாலும் சரி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, தென் நீங்க ஏதாவது சப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஏதாவது கைட்னஸ் வேணும், இல்லை நீங்க என்லிஸ்ட் பண்ணணும், கான்ட்ராக்டரா என்லிஸ்ட் பண்ணணும் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். இந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்.
ஸோ இது பியூர்லி சிவில் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்லி சிவில் ஒர்க். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட சிவில் ஒர்க்கு, நியூ பில்டிங்ஸா இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சிபிடபிள்யூடிக்குள்ள தான் கொடுப்பாங்க. சிபிடபிள்யூடி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிடபிள்யூடி இருக்கும், பொதுப்பணித்துறை இருக்கும். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு, ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கு, ஸோ ஹாலிடே ஹோம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஸோ இதில் பியூர்லி சிவில் ஒர்க் இருக்கும், தென் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க்ஸ், ரிப்பேர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா சாயில் இன்வெஸ்டிகேஷன், ஸோ ஜியோ டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம் மேன் பவர். ஸோ டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்டர் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க மேன் பவர் சப்ளை, செக்யூரிட்டி சர்வீசஸ், ஸோ இதுக்கு மட்டும் தான் இன்வைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 99% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் பிடபிள்யூடியில் வந்து நீங்கள் என்லிஸ்டட் கான்ட்ராக்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் இருக்க டெண்டர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வரலாம். இல்லை நீங்கள் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒன்லி நீங்களோட கம்ப்ளீட்டட் டிகிரி வச்சும் கூட நீங்கள் கவர்மெண்ட் என்லிஸ்டட் கான்ட்ராக்டராக நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அதுக்குன்னா என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எல்லாமே நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த என்லிஸ்ட்மெண்ட் ஆர்டர் நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இது ஒரு டைப்பு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம், கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இதில் வந்து இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் பர்டிகுலராக அவங்க கேட்கல. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டெண்டர்ஸ், கேரளா, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸுக்கும் தனித்தனி போர்ட்டல்ஸ் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தென் நம்ம சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தா அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது இந்த போர்ட்டலில் தான். ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இதில் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. தென் சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 222 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது மோஸ்ட்லி ஒரு ஹியூஜ் ரேஞ்ச் வால்யூம், ஒரு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி பண்றவங்களோட மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 222 இருக்கு. இது இல்லாமல் சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இதில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஒர்க் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கைட்னஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து டாக்குமெண்ட் சப்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.